பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத பலன்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது மாத கிரகங்கள் மிகவும் முக்கியமாக செயல்படுகின்றன. இந்த மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியனும் புதனும் மேஷ ராசியில இருக்கிறாங்க. மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் 15ஆம் தேதி இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 15ஆம் தேதி மே மாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி போகிறாங்க. இந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் வரக்கூடிய 14ஆம் தேதி மே மாதம் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார். அதனால குரு பகவானோடு சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய 2 கிரகங்களும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருக்கும். அடுத்து சிம்ம ராசியில இந்த கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது இந்த மே மாதத்துல இருக்கு. இதுல செவ்வாயாகப்பட்டவர் 12ஆம் தேதி மே மாதம் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களின் அமைப்பு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது, எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. சிம்மம் அப்படின்னு சொன்னாலே கர்ஜிக்கக்கூடிய ஒரு மிருகம், அதாவது ஒரு சிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சிம்மம் அப்படின்னு சொன்னாலே அங்க ஒரு நிலையான ஒரு குறிக்கோள் அப்படின்றது இருக்கும், ஒரு இலக்கு அப்படின்றது இருக்கும், ஒரு டார்கெட். ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா ஒரு நிலையான ஒரு டார்கெட்டை வச்சு வேலை செய்யக்கூடியவர்கள், நேர்மை, அதே மாதிரி ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, இந்த மாதிரியான ஒரு சில வரைமுறையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ரொம்ப காலதாமதத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போறாங்க அப்படின்னா பஞ்சுவாலிட்டியை ரொம்ப மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள். ஒரு 8 மணிக்கு மீட்டிங் அப்படின்னா அங்க 8 o'clock கரெக்டா ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அந்த 8 o'clock முன்னதாகவும் இருக்க மாட்டாங்க, பின்னாடியும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு நெருப்பு ராசி. நெருப்பு ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிலாம் நெருப்பு ராசியை சார்ந்து இருக்கோ அந்த ராசி என்பர்களுக்கு எல்லாம் கோபம் அப்படின்றது அடாவடித்தனமாக வரும். இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர்கள் கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னா இவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதை மீறிக்கிட்டு இவர்களுக்கு எதிர்த்து ஏதாவது பேசினாங்க அப்படின்னா கை ஓங்குறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கோபம் இவர்களுடைய கண்ணை மறைக்கக்கூடிய அளவிற்கு வெறித்தனமாக இருக்கும். இதுதான் இந்த நெருப்பு ராசியினுடைய ஒரு சில சாராம்சம். இந்த நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒண்ணு. அந்த உண்மைக்கு புறம்பாக நடக்கும்போது அதுல இருந்து யாராக இருந்தாலும் சுட்டறுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிகப்படியான ஒரு உச்சத்தை அடையணும் அப்படின்ற ஒரு இலக்கு வச்சிருந்தாலும் அந்த இலக்குக்காக போராடி கொண்டே இருப்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள். ஒரு போராட்டம் தான், வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் இருக்கும். அதுல நிறைய ஒரு இடையூறுகள் அப்படின்றது, தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். என்ன தடைகள் வந்தாலும் அதை தூக்கி எறிந்து, எப்படி ஒரு பீனிக்ஸ் பறவை இறக்க வந்து ஒரு முழுமையான ஒரு உயிரை பெறுதோ அந்த மாதிரியாக எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரு உயரத்தை அடைந்தே தீரணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருப்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள். அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள். லைஃப்ல லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு அதிகாரத்தன்மை, ஒரு லக்ஸுரியான, ஒரு நாகரிகமான, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள்
அன்பர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதும் போல ஆஸ் யூஷுவல் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திற்கே ஒரு தனி மதிப்பு. அதனால அந்த குடும்பத்துல இருக்கிறவர்களும் இவர்களை சார்ந்த இருக்கிறவர்களும் பாத்தீங்கன்னா எப்போதுமே இவர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அதே மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களும் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு மதிப்பான ஒரு கௌரவத்தை கொடுப்பவர்களும் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். ஒரு குடும்ப பொறுப்பு அப்படின்றது அதிகப்படியாக சுமப்பவர்களும் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட நட்சத்திரத்தை கொண்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல ஒரு சில விடிவுகள் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வேலை ரீதியான எதிர்பார்ப்பு. நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான பாதிப்புகள், திடீர்னு ஒரு வேலை பதவிகள் பறிபோன ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலேயே இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள், இதெல்லாமே அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பதவி பறிபோகிற மாதிரி வேலை போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கடைசி அந்த வேலையில எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் மறுபடியும் உங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது, ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா மே மாதத்தை தான் இவங்க எப்போதுமே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. கடந்த ஒரு நவம்பர் மாதத்துல இருந்தே இவர்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மே மாதத்துல இந்த நாட்டை விட்டு வெளியேறிடுவோம், நம்மளுக்கு இன்னுமே இந்த இடம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரியான சில முடிவுகளை எடுத்திருப்பீங்க. அதுல இருந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து, அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல, அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள், நிறைய வருமானங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் வரவேண்டிய வருமானங்களே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேல இருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல சேரக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது இந்த மாதிரியாக தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன், உங்களுடைய ராசி அதிபதி அந்த சூரியன் அங்க சேர போறார். அங்க 11ஆம் வீட்டு அதிபதியும் அங்க சேர்ந்து அந்த 10ஆம் இடத்துல செயல்பட போறார். அப்படி இருக்கும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருக்க போகுது. வேலையே செஞ்சிட்டு இருந்தாலும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க இந்த தொழில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலோ, ஒரு ஏஜெண்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்போ, இல்ல ஒரு கன்சல்டன்சியோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுகள், இந்த மாதிரியான ஒரு பதவிகளை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியாக உங்களுக்கு உண்டான ஒரு நாலேஜுக்கு, உங்களுக்கு உண்டான திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம் அந்த அலுவலகத்துல இது நாள் வரைக்கும் ஒரு ஏளனமாக பார்க்கப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் மிக அருமையாக, எப்படி கையில லட்டு கிடைச்சா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லாமே கை மேல் பலன் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே உண்மையா, இதெல்லாமே கற்பனையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கேது என்ற அந்த கிரகம் பாத்தீங்கன்னா அந்த ராசியின் மீது இருக்கிறதுனால சில சஞ்சலப்புகள் அப்படின்றது, ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னமோ டெம்பரவரியா போடுறாங்க, இதெல்லாம் நிலையானது கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆகாத ஒரு விஷயம், சும்மா நம்மளுக்கு ஏதோ ஆசை காட்டி நம்மளைய மொத்தமா ஆப்பு வச்சு இந்த ஊரை விட்டு அனுப்ப போறாங்க, இந்த பதவியில இருந்தே நம்மளைய அகற்ற போறாங்க, இந்த கம்பெனில இருந்தே நம்மளுக்கு வெளியேற போறோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு நெகட்டிவான சில விஷயங்களை அந்த கேதுன்ற கிரகம் உங்களுடைய ஆழ் மனதுல கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னதான் உங்களுக்கு நன்மைகள் நடந்துகிட்டே இருந்தாலும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஆழ் மனதுல இந்த மாதிரியான சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்க போகுது. அது போக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு இந்த மாசம் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையாது. ஏன்னா உங்களுடைய களத்திராதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால
பிடிச்ச மாதிரியான ஒரு வரன் அமையிறது அப்படின்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அடுத்து காதல் போன்ற விஷயங்கள் பெற்றோரின் சம்மதத்திற்கு போகாது, பெற்றோரினுடைய கவனத்திற்கு போச்சு அப்படின்னா அந்த காதல் பிரேக் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. குழந்தைகள் அவர்களினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு வண்டியில போறாங்க, இளைஞர்கள் வண்டியில போறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கும் அடுத்து எலும்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க புதுசா எங்கேயாவது போய் கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரியான விபத்துகள் ஏதாவது வரும், திரும்ப 3 மாதம் லீவு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே அஷ்டம சனி அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியில போறது வர்றது இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து வயது மூத்தோர்கள் இவர்களினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சிறுநீரக கோளாறுகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது எல்லாத்தையுமே கவனமாக மருத்துவ ஆலோசனை பெறது நல்லது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்களும் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.